गणपति बप्पा मोरिया, अगले बरस तू जल्दी आ। நடிகை தமன்னா அவர்கள் விநாயகர் சிலைய கையில் எடுத்து கணபதி பாபா மோரியா அப்படின்னு சொல்லி இப்படி விநாயகர் சதுர்த்தி விழாவை வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. அது தொடர்பான வீடியோவை தான் அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. கடந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டுச்சு. எல்லா இடங்கள்லயுமே விநாயகர் சிலை வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டுச்சு. இப்போ வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை தண்ணீரில் கரைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துட்டு வருது. இந்தியா முழுக்க பல்வேறு ஊர்கள்ல இந்த நிகழ்வுகள் கோலாகலமா நடந்துட்டு வரக்கூடிய நிலையில தான் நடிகை தமன்னா அவர்கள் பாத்தீங்கன்னா விநாயகர் சிலைய கையில ஏந்திட்டு இந்த மாதிரி பாட்டு பாடிட்டே நடந்து போறாங்க. இதன் மூலமா விநாயகர் சிலைய கரைக்கிறதுக்காக அவங்க தன்னுடைய குழுவோட கிளம்பிட்டாங்க அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஒரு பக்கம் சினிமால பிஸியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனை எப்பயுமே தமன்னா அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணமா நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்திருந்திருப்போம். சிவராத்திரி அன்னைக்கு கூட நிறைய நிகழ்வுகள் அவங்க பங்கெடுத்திருக்காங்க. இப்படி என்னதான் பிஸியா ஒரு பக்கம் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரெடிஷனை எப்பயுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில தான் விநாயகர் சதுர்த்தி விழாவை வெகு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க. அந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே. இப்படி ஒரு பரிசை எதிர்பார்க்கவே இல்லையேடா. அட போங்கடா, என்னையே நீங்க அளவிச்சிட்டீங்களே அப்படின்னு அப்பாவோட உருவ சிலைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில திமுக மாவட்ட துணை செயலாளர் ஜோன்ஸ் ரூசோவுடைய மகன் நிஷாந்த் ரூசோவுக்கும் ஸ்னேகா கேத்ரினுக்கும் திருமண நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கிராண்டா நடந்துச்சுங்க. வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் வரும்போது, இல்லனா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சாதிக்கும் போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இல்லனா ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. அந்த வலியை வார்த்தைகள்னால சொல்லவே முடியாது. அதுவும் கல்யாணம் பண்ணும்போது பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அவங்களே இல்லனா ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்டு அப்படிலாம் ஃபீல் பண்ணிட கூடாது, அப்பா இல்லையேன்னு கவலைப்படக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவருக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ கொடுத்திருக்காங்க. மணமகனோட அப்பா மாவீரன் ரூசோவுடைய மார்பளவு 3D உருவ சிலைய பரிசா கொடுத்து நெகிழ வச்சிருக்காங்க. அத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அப்பா இல்லையே இந்த மொமெண்ட்லன்னு ஃபீல் பண்ணோம். ஆனா இப்போ அப்பாவே மறுபடியும் கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காரு. இந்த ஃபங்க்ஷன்ல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மையநாதன்